அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா? அதாவது என்னென்னா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது. நான் இப்போ சென்னையில் வேலை செய்கிறேன், பெங்களூருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, இல்லை கோயம்புத்தூர் போகலாமா? இந்த மாதிரி வேலையில் இடமாற்றம் அப்படின்ற விஷயத்தை கேட்பாங்க. இதை ரெண்டு விதமான வகையில் நம்ம அணுகலாம். எப்படின்னா, இந்த வேலையில் இடமாற்றம் அப்படின்றது நம்ம பிரசன்னம் போட்டும் பலன் பார்த்து சொல்லலாம். இல்லைனா பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டான தன்மையிலையும் நம்ம கொஞ்சம் எடுத்து செயல்பாடுகள் பார்க்கலாம். நான் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது பிரசன்னம் தாங்க. ஏன்னா பிரசன்னம் தான் ஒரு துல்லியமான பதிலை சொல்லும். பிறப்பு ஜாதகம் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் மேலோட்டமாக தான் சொல்லும். பட் பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப துல்லியமான பதிலை சொல்லக்கூடியதாக இருக்கும். எப்படி பலன் பார்க்கணும் அப்படின்னா, பிரசன்ன ஜாதகம் கணிக்கிற போது அந்த லக்கணத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 9, 11, 3வது வீடு வெளியூர், 9வது வீடு அப்படின்றது கொஞ்சம் பயணப்பட்டு போகக்கூடிய ஒரு லாங் டிஸ்டன்ஸை சொல்லும். 11வது வீடு நம்முடைய எதிர்பார்ப்பு. அதனால் பிரசன்னம் கணிச்சோம்னா லக்கணத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 9, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதகருக்கு வேலையில் இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதுவே 1, 4, 10 ஸ்திர ராசி அப்படின்னு இருந்துச்சுன்னா வேலையில் இடமாற்றம் எதுவும் இருக்காது. தான் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேயே தான் வேலை செய்யக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இது பிரசன்னத்துக்கு. அதுவே நம்ம பிறப்பு ஜாதத்தில் பார்க்குற ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம வேலையில் இடமாற்றம் அடையுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல வேலை சார்ந்த வகையில் இவருடைய 6ஆம் பாவத்துடைய தொடர்புகள் பார்க்கும்போது அவர் சரராசியா ஸ்திர ராசியா உபயராசியான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். சரராசியாக இருந்தால் கொஞ்சம் பயணப்பட்டு போகக்கூடிய தன்மை வேலை அமைப்பு, உபயராசியாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை சொல்லும். ஸ்திர ராசியாக இருந்தால் தான் இருக்கக்கூடிய இடத்துல செயல்படக்கூடிய தன்மையை சொல்லும். அதே சேம் டைம்பில் தசா புக்தியும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தசாநாதன் நின்ற நட்சத்திரம் 3, 9, 11 இந்த வீடுகளை தொடர்பு கட்டுது அப்படின்னா அந்த ஜாதகர் தான் இருக்கக்கூடிய இடத்த காட்டிலும் வெளியூரில், அதாவது தன்னுடைய சொந்த இடத்த காட்டிலும் வெளியூர்லேருந்து செயல்பாடுகள் செய்யக்கூடியதை காட்டும். அதே 1, 4, 10 காட்டுச்சுன்னா தன்னுடைய பூர்வீகம் தன்னுடைய சொந்த இருப்பிடத்திலே இருக்கக்கூடிய தன்மை தான் சொல்லும். மெஜாரிட்டியாக ஒருத்தர் வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய புத்திநாதன், சரிங்களா, புத்திநாதன் 3, 9, 11 வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வேலையில் இடமாற்றம் உண்டு. அதுவே 1, 4, 10 குறிக்காட்டுச்சுன்னா அப்போ வேலையில் இடமாற்றம் இல்லை அப்படின்றத நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ணி சொல்லிடலாம். அது ஸ்ட்ரைட்டாக பலன் கேட்குற போதே ஜாதகத்தை வச்சு சொன்னோம்னா நம்ம அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய புக்திநாதனை பயன்படுத்தி அவங்களுக்கு வேலையில்